إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد நபியின் பெயரால் ஒரு செய்தியை கூறி ஒரு மனிதர் டிக்டாக்கிலே ஒரு பதிவிட்டிருக்கின்றார். சாலிஹான பெண்ணொருவருடன் வாழுகின்ற ஒரு முஸ்லிமுக்கு மறுமையிலே அதே பெண் மனைவியாக அமைவாள் என்றும் அந்த மனிதருக்கு ஹூருலின் கிடையாது என்றும் அவர் உலகிலே எந்த மனைவியுடன் வாழ்ந்தாரோ அந்த மனைவி மறுமையிலே ஹூருலின்களை விட அழகானவளாக இருப்பாள் என நபி அவர்கள் கூறியதாக இந்த மனிதர் கூறுகின்றார். இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நபியின் பெயரால் கூறுகின்ற செய்தி எந்த நூலிலே பதிவாகி இருக்கின்றது எனும் ஆதாரத்தோடு மிக அதிகமான போலியான செய்திகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த செய்தி உண்மையானதா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கூறுவது மிகச் சிறந்த ஒரு காரியமாகும். இந்த மனிதர் நபியின் பெயரால் கூறிய செய்தி அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் முன்வைக்கவில்லை. அப்படி ஒரு செய்தி இருக்கின்றதா என நாம் தேடிய போது நபி அவர்கள் கூறியதாக அப்படி எந்த ஒரு செய்தி எமக்கு கிடைக்கவும் இல்லை. நபி தோழர் ஒருவர் இவ்வாறு கூறியதாக சுனன் அல் பைஹக்கியிலே ஒரு அறிவிப்பு காணப்படுகின்றது. அது கூட உண்மையான அறிவிப்பு கிடையாது. எனவே ஒட்டுமொத்தத்தில் உலகிலே வாழுகின்ற ஒரு முஸ்லிமின் மனைவி முஸ்லிமாக இருந்து அவள் சுவனம் சென்றால் கூட அதே கணவன் மனைவிதான் சோடியாக வாழுவார்கள் என்பதற்கு நாம் அறிந்த வரையில் வகையிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இல்லாமல் இந்த மனிதர் இவ்வாறு கூறியதை ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம் ஏற்கவும் முடியாது. ஒன்றை மட்டும் தெளிவாக நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். சுவனம் என்பது அது பற்றிய ஒட்டுமொத்த அறிவையும் இந்த உலகிலே அல்லாஹ் எமக்கு கூறிவிடவில்லை. கற்பனையால் அது அறிந்து கொள்ளக்கூடியதும் அல்ல. ஆனால் சுவனம் என்பது ஒரு மனிதன் விரும்புகின்ற அத்தனை இன்பங்களும் கிடைக்கக்கூடிய இடம். எதுவுமே அவனுக்கு மறுக்கப்படாது, எந்த குறையும் இருக்காது. எனவே சுவனம் என்பது உலகில் சிறந்த கணவன் மனைவியாக முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் அவர்கள்தான் மறுமையிலே சோடியாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அப்படி ஒருவர் விரும்பினால் மறுமையிலே அவருடைய ஆகுமான இந்த விருப்பத்திற்கு எந்த தடையும் இருக்காது. எனவே சுவனம் என்றால் எந்த கவலையும் இல்லாத ஒட்டுமொத்தமாக நாம் விரும்புகின்ற முழுமையான மகிழ்ச்சியான வாழ்வு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை தாண்டி ஆதாரமில்லாத விடயங்களை நாம் கூறுவதோ அவ்வாறு நம்புவதோ தவறான முறைமைகள் ஆகும்.